இயேசு ஒரு நாள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகும்போது வழியில் ஒரு குஷ்டரோகியை பார்த்தாரு. குஷ்டரோகம் அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு வியாதியாக இருந்தது. அன்றைக்கி ஜனங்கள் குஷ்டரோகியாக இருக்கிறவங்கள ஊருக்கு வெளியே தான் வைப்பாங்க. சொந்தக்காரங்க யாருன்னா இருந்தாங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எதனா கொடுத்துட்டு இடையவே இருந்து வந்துடுவாங்க. கிட்டே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அது பயங்கர தீட்டு, பயங்கரமான வியாதி. அது வந்தவங்க மறுபடியும் ஊருக்குள்ளே வர முடியாது. சுகமானால் மட்டும்தான் வர முடியும். ஆனால் சுகமாகிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் அந்த நாட்களில் கிடையாது. மருத்துவ வசதிகளும் கிடையாது. ஆனால் அந்த தனிமையை உணர்ந்த அந்த குஷ்டரோகிக்கு இயேசுவால் ஒரு மீட்பு வந்துச்சு. அவனை தேடி அவர் போன மாதிரியே இருந்தது. இன்றைக்கி நம்மளை கூட நிறைய பேர் மறந்துருக்கலாம், தேடி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்மளை தேடி வரவராக இருக்கிறாரு. நமக்கு ஆறுதல் தரவராக இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் சகாயர். அந்த தனிமையை மாற்றுறதுக்காக அவனுக்குள்ளே இருந்த அந்த உலகத்தை கடவுள் எடுத்து போடணும்னு விரும்பினார். ஒரு நாள் இந்த உலகத்தை தூக்கி சுமந்தாங்க. இன்றைக்கி இயேசு தூக்கி சுமக்கிறவர்களாக மாறினா எந்த இடத்துலேருந்தும் பாதை கிடைக்கும் அப்படிங்கிறத உள் மனசு சொல்லும். ஏன்னா இயேசு சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று. இந்த குஷ்டரோகிக்கு நேர்ந்த சம்பவத்தை போல் நமக்கு நேர்ந்திருக்கலாம். இன்றைக்கி உலகத்தை தூக்கி சுமக்கிறத நிறுத்திட்டு இயேசு கிறிஸ்து என்ற உடன்படிக்கை பெட்டியை தூக்கி நாம் சுமக்கும்போது நமக்கு முன்னாடி எதிராக இருக்கிற எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அது நீங்கி வழி கொடுக்கும். நம்ம வாழ்க்கைக்கு வழி பிறக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.